நண்பர்களே, மாணவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாம் நேற்று வீடியோவில் கூறியிருந்தோம், இன்று அந்த நிமிடம் வரை டிஎன்பிஎஸ்சியிலிருந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரவே இல்லை என்று. அதன் பின் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்துவிட்டது. வழக்கமான எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுற அதே இது. திருநீர், பட்டை, நாமம், சங்கு, நம்ம விசில் தான் ப்ளோ பண்ணுவாங்கன்னு நினச்சா சங்கு எடுத்து ஊதிட்டாங்க நமக்கு. சரி, ஓகே, படிக்கிறவங்க படிச்சுட்டே தான் இருப்போம். உங்களுக்கே தெரியும், 821 வேக்கன்சிஸு. அதில் பசங்களோட கஷ்டம் என்னென்னு பசங்களுக்கு தான் தெரியும். இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த பசங்களுக்கு தான் தெரியும். 821 வேக்கன்சி ப்ளஸ்ஸு எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஏஜ் அந்த 18லேருந்து 32 ப்ளஸ்ஸு நீங்கள் இன்னையிலேருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். நவம்பர் 1 எக்ஸாம் டேட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 2வது, இருக்கிற எல்லா யூடியூப் சேனல்லையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு அதில் போட்டிருக்க ஒரு 10 கமெண்ட் மட்டும் படிக்கிறேன், பாருங்கள். தளபதி அவர்கள் மாணவர்களுக்கு விசில் ஊதுவார்கள் என்று பார்த்தால் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சங்கு ஊதிவிட்டார். உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா? விஜய் நிர்வாக தலைமையற்றவர். போதிக்கும் போது புரியாது, மக்கள் பாதிக்கும் போது தான் புரியும். சௌமியா அன்பன், ஹானரபிள் சௌமியா மேடம் பேசினாங்க. அதுக்கு இன்னும் யாருமே ரிப்ளை கொடுக்கல. குரூப் 4க்கும் இதே நிலைமை தான். 1000 வேக்கன்சியாவது வருமா? மாற்றம், ஏமாற்றம், மனம் மாற்றம். ஆடி அமாவாசை அன்று நல்ல வேக்கன்சி கொடுத்திருக்கிறார்கள். நவடேஸ் we are missing our honorable chief previous CM Edapadi Palanichami sir. He is the one of the best for aspirants. வேலை இல்லாதவங்களுக்கு உதவித்தொகை கொடுப்போம், ஆனால் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டோம். மேடம் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் போல் சினிமா ப்ரொடியூசராக இருந்திருந்தால் அரசு பதவி கிடைக்கும். நம்மெல்லாம் பிழைக்க வழி தெரியாமல் மணிக்கணக்காக உட்கார்ந்து வேர்வை சிந்தி உயிரை கொடுத்து படிச்சுட்ருக்குறோம். கமாண்டுகளில் கட்சியை ப்ரமோட் செய்பவர்கள் செருப்பால் அடிக்கப்படுவார்கள் ஆன்லைனில். வேக்கன்சியே இவ்வளோ அற்புதமாக இருக்கும்போது கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ அருமையாக இருக்குமோ தெரியலையே. டிவிக்கே நல்லா செஞ்சு விட்டுட்டாங்க. போங்க, உங்களை தான் எதிர்பார்த்தோம் தெய்வமே. நான் ஒரு சாரு ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணிருக்காரு போல், ஒரு மனம் நொந்து போய் எழுதியிருக்காரு. நான் 2017 டிஎன்பிஎஸ்சி வேக்கன்சிஸ் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதிமுக ஆட்சியில்தான் அதிகப்படியான வேக்கன்சிஸ் விட்டு இருக்காங்க. அதில் குளறுபடிகள் நடந்தாலும் சரி செய்திருக்கிறார்கள். அதே போல் ஆட்சிக்கு வெளியில் பாமக, என்டிகே, நாம் தமிழர் இவர்கள் மட்டும்தான் அரசு பணிகள் குறித்தும் அரசு ஊழியர்கள் குறித்தும் நலன் குறித்தும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்காமல் மக்கள் நலனை அறியாத தேர்வர்களின் வழியை உணராத கும்பலிடம் ஆட்சியை கொடுத்துவிட்டு எனக்கு காக்கா குரல் வேணாம், உன்னி கிருஷ்ணன் குரல் தான் வேண்டும் என்றால் எப்படி வரும்? அதுக்கு ஒரு நம்ம பசங்க ஒரு சாங் பாடியிருக்காங்க. நீ தன்னந்தனி ஆளு, நீ டிஎன்பிஎஸ்சி மாணவர்களை ஏளனமா பாரு, கொஞ்சம் நவந்தேனா எனக்கு 821 போஸ்ட்டு. அடுத்து குரூப் 4க்கு பாரு, சும்மா 2300 போஸ்ட்டு. 2 காலி பணியிடம் சும்மா 4 லட்சம் பாரு. இப்படியே போச்சு, நீ தேர்வானத்தை சுடுகாட்டில் போடு. குரூப் 1 27, குரூப் 2 அண்ட் 2A இத்தனை பணியிடங்கள் மாபெரும் வரலாறு சாதனை. குரூப் 4 எப்படியும் நிச்சயமாக 1000 மேல் வராது. இது நாம் ஒரு பெயர் வைக்கலாமா?
வெற்றி திட்டம் யாருக்கோ கிறிசோபாவையும் சாய்ஸ் அந்த அகாடமியும் தான் எல்லாம் தேடிட்டு இருக்காங்களாம். ஆளையே காணோம். நம்ம ஆகாஷ் சார் எவ்வளவோ பரவாயில்ல. இவனுங்க திமுகவை விட சாரி அது வேணாம், ரொம்ப வல்கராக இருக்குது. சட்டசபையில் அவங்கள பற்றி இவங்க பேசுகிறதும் இவங்கள பற்றி அவங்க பேசுகிறதும் ஆக மொத்தம் ஓட்டு போட்டதெல்லாம் நாங்கள் ஆஸ்பிரண்ட்ஸு. எனக்கு தெரிஞ்சு 99.7% ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாமே நம்ம தளபதிக்கு தான் போட்டிருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி நமக்கு பரிசாக கிடச்சிருக்கு. அஸ் அ ஓஜி பிளாஸ்ட் அனில் குரூப்ஸ் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காலி பணியிட அறிவிப்பு, வன்மையாக கண்டிக்கிறோம். அப்புறம் என்ன, ஓலைச்சுவடியை தேட வேண்டியதான். 1500 காலத்து கொஸ்டினே வருமே. ஏடிஎம்கே காலகட்டம்தான் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வாளர்களின் சொர்க்கம். அவர்கள் ஆட்சியில்தான் அதிகப்படியான காலி பணியிடங்கள் வெளியானது. ஆனால் நாம் மாற்றத்தை தேடி நல்ல ஆட்சியர்களை இழந்துவிட்டோம். நானும் யூஜி டிஆர்பி எக்ஸாமுக்காக நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். அந்த லிஸ்ட்டில் தான் நானும் 1 மார்க்கில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜேர்னியே வேறு மாதிரி போயிடுச்சு. சரி, ஓகே, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. பாய். நாளையிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். முடிஞ்சால் இன்றைக்கே கூட போஸ்ட் பண்ணுறோம் நைட்டு. ஓகே, நல்லா படிங்க. 821 போஸ்ட் இருந்தாலும் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட்டு தான். மிஸ் பண்ணிடாதீங்க. மேக்ஸிமம் இந்த ஸ்கேம்ஸில் போய் மட்டும் சிக்கிடாதீங்க. நான் நிறைய நாளாக ஒரு பிளாஸ்டான டீம்லேயே ஒர்க் பண்ணியிருக்கிறோம். என்னென்னலாம் அட்மிஷன் வரணும்னா அவங்க பண்ணுவாங்க. 60 நாளில் கலெக்டர் ஆவது எப்படி, 60 நாளில் தாசில்தாராக ஆவது எப்படி, 60 நாளில் சப் ரிஜிஸ்டர் சார்பதிவாளராக ஆவது எப்படி, மாவட்ட கல்வி அலுவலராக ஆவது எப்படி, இந்த மாதிரி விதவிதமாக உருட்டுவானுங்க. அதுவும் உருட்டுறதுக்குன்னே இவங்கெல்லாம் போயிட்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஹார்வர்டில் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான். அதை உண்மையாக படிங்க. பசங்க கொஞ்சம் இன்னும் ரொம்ப கேர் எடுத்து படிங்க. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சால் அன்றைக்கி போடுறோம், இல்லைன்னா நாளையிலேருந்து போடுறோம். தமிழில் மேஜராக சூஸ் பண்ணுங்கள். மேக்ஸ் ப்ளஸ் பாலிட்டி இதை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அந்த ஒருத்தர் கமெண்ட் கூட போட்டிருந்தார். 1500 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து கொஸ்டின் வரும். பார்த்துங்க, படிச்சுக்குங்க. பாய்.